ஆண்டவரை கற்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய தேவனோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை அல்லது குறையோடு கூட பிரச்சனையோடு கூட குறைவுள்ள அல்லது தேவனுக்கு விலகி இருக்கிற வாழ்க்கை, இது ரெண்டு விதமான வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்ட வேலை சந்தோஷப்படுவாரு. அவரோடு இருக்குதான் சந்தோஷம். அவரை விட்டு விலகி இருக்கிற, நான் இழந்து போயிருக்கிற அல்லது குறைவுள்ளவர்களா இருக்கிற அந்த நிலை ஒரு சந்தோஷம் கிடையாது. எப்போதும் எப்படி நினைக்கிறாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது பலனா இருக்கு. பலன் பலன் நமக்கு எங்க இருக்குது? அவருக்குள் சந்தோஷமா இருக்குது. எந்த விதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான கர்த்தருக்குள் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அதுதான் பலன். இழந்து போயிடக்கூடாது. இப்ப அப்படி இறந்து போகும் பொழுது தேவன் சும்மா இருப்பாரா அப்படின்னா சும்மா இருக்க மாட்டார். எப்படியாவது மீண்டும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஏன் நிலையில் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பவில்லை. வேதத்தில் 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த 3 நபர்களும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதோ தேடி போய் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. சுயபுத்தி இழந்து போயிட்ட பிறகு அவங்க மீண்டுமாய் தேவனிடத்தில் திரும்பும் போது அவர்கள் தேவன் எப்படி ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி இழந்து போன நிலையில் இருந்தாலும் கூட அவர் நமக்கு நம்பிக்கையின் தேவனா இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி கொடுக்க, இழந்து போன நிலையிலிருந்து நம்மை மீண்டும் அவருக்குள்ளே நிலை நிறுத்த அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். முதல் நபர் அதாவது பெண்ட புத்தகம் ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு சிறு குறிப்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம வசனத்தை தியானிக்கலாம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஆமா, இங்க ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு குடும்ப சரித்திரம் என்று சொல்லலாம். இந்த குடும்ப சரித்திரம் எப்படி இஸ்ரவேல் சரித்திரமாய் மாறுகிறது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த புத்தகம் நிறைய விஷயம் உள்ள இருக்குது. எல்லாவற்றையும் அரை மணி நேரத்தை பார்க்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். இப்ப இங்க ஒரு குடும்பத்தை குறித்து துவக்கத்தில் இருக்கு. அந்த குடும்பத்தின் தலைவர் யார் அப்படின்னா எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்றால் என்னுடைய தேவன் ஒரு ராஜா. எலிமெலேக்கு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? என் தேவன், என்னுடைய தேவன் ஒரு ராஜா. அப்புறம் அவன் மனைவின் பேர் நகோமி. நகோமி என்ன? பிளசன்ட், பிளசன்ட்னஸ், இனிமையான, இல்லையா? அப்படின்னு இருக்கு. ஒரு மக்லோன். மக்லோன்னா அவர் பேரு, அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வியாதி. மக்லோன் என்னதான்? வியாதி. கிலியோன் வேதனை அல்லது பலவீனம். எப்படி இருக்கிறாங்க பேர்லாம்? மீதி இருக்கிற பேர் அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 3 ஆண்கள், ஒரு பெண், அம்மா, அப்பா, 2 பையன்கள் இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா பெத்லகேம்ல இருக்கிறாங்க. பெத்லகேம், பெத்னா வீடு, ரஹேம்னா சாப்பாடு, இல்லைன்னா அப்பம், சாப்பாடு, பொதுவான வார்த்தை, ஆகாரம். இப்ப அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு இல்லை, அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வந்துச்சு அப்படின்ற நிலையில அங்க இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப நாம் மோவாபுக்கு போறோம். இந்த மோவாப் புறஜாதிகளுடைய தேசம். இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறஜாதி தேசத்துக்கு போறோம் அப்படின்னு பிரயாணம் பண்ணி போறாங்க.
இப்ப அங்க போன பிறகு ஃபர்ஸ்ட் யார் செத்து போயிரா? அவருடைய தகப்பன் மரிக்கிறார். என்னுடைய தேவன் ராஜான்னு பேர் வச்சுக்கிறாரு, அவர் செத்து போயிட்டார். அதன் பிறகு இவங்களுக்கு திரும்ப நடக்குது. திரும்ப நடந்த பிறகு ஏறக்குறைய 9 ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 9 இயர்ஸ்க்குள்ள குழந்தை இல்லை. திருமணம் நடந்து அவர் செத்து போயிட்டாரு. அடுத்தது இவங்க கணவர், இந்த 2 ரூத்துடைய கணவர், அப்புறம் ஓர்பால், இவங்க கணவர் மரிக்கிறாங்க. இப்ப எந்த இடத்தில் எங்களுக்கு அப்பம் கிடைக்கும்னு போனாங்களோ அங்க அப்பம் கிடைத்ததுனால கிடைச்சிச்சு, இல்லைன்னா அப்பவே செத்து போயிருப்பாங்க. ஆனால் ஏதோ பிரச்சனை, வியாதி, கஷ்டம், ஒவ்வொருத்தரா மரித்தாங்க. இப்ப இங்க 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க. மோவாப் தேசத்துல 3 பேர் இருக்கிறார்கள். தேவன் இந்த புறஜாதி தேசத்துக்குள்ளே இவர்கள் போவது தேவனுடைய சித்தமா அப்படின்னா இல்லை, தேவ சித்தம் கிடையாது. தேவன் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் அங்கே இருக்கிறார், அங்கே வாசம் பண்ணுகிறார், ஜனங்களோடு இருக்கிறார். இதான் உங்க எல்லை, இங்க நான் இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஆபிரகாம் மட்டும் போலையா எகிப்துக்கு போனாரு, ஈசாக்கு மட்டும் போலையா? ஆனால் அவர்கள் போன காலம் வேற, இவங்க போன காலம் வேற. அவங்க போன காலம் இஸ்ரவேல் தேசம் தேவனை வாக்கு பண்ணப்பட்ட தேசம் பெருகப்படல, அவங்க பரமேஸ்வர் போயே இருந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு அப்படி அல்ல. தேவன தேசத்தை தந்து அவர்களுக்கென்று எல்லாவற்றையும் நியமித்து அங்கே அவர்களை வைத்திருக்கிறார். அவர் அங்க இருக்கிறார். ஏதோ கொஞ்சம் பஞ்சம் இருக்குது அதுதான். ஆனா பஞ்சம் இருந்தாலும் தேவன் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இருக்கிற இடம் எது? எங்க இருக்கிறாங்க? அப்பத்தின் வீட்டுல இருக்கிறாங்க. அப்பத்தின் வீட்லயே அப்பம் இல்லை. அவங்க புறப்பட்டு என்ன செய்தாங்க? ஆண்டவர் பேர்ல விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். இப்ப அங்க போயிட்ட பிறகு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, மோவாபியை போல வாழ்ந்திருப்பார்கள். இப்படி போறது சரியானா வேத சட்டத்தின்படி தவறு. அவன் போகக்கூடாது, புறஜாதி போகக்கூடாது. புறஜாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. புறஜாதியாரை திருமணம் செய்யலாமானா செய்யக்கூடாது. முதல் தவறு போனது. 2வது தவறு புறஜாதியை கல்யாணம் பண்ணது. ஆனா சட்டம் அவன் எழுதி கொடுத்துட்டாரு, அங்க போகாதுப்பா. அங்க போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய விக்கிரகத்தை வணங்க வைப்பாங்க, அதனால செய்யக்கூடாதுன்ற. எல்லாவற்றையும் மீறி அவர்கள் செய்ததினால எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். இது நெகேமியாவுடைய சாட்சி என்ன? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறான் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை. 21 வாசிங்க. நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்ப இவ 2 விஷயத்தை சொல்றா. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 2வது வசனத்துல சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். பிட்டர், மாறா என்றால் கசப்பு, பிட்டர்னஸ், கசப்பு. பிளசன்ட்னஸ், இனிமையான அந்த நிலையிலிருந்து கசப்பான ஒரு நிலைக்கு யார் மாத்திட்டான்றா? சர்வ வல்லவர் செய்து விட்டார். இப்ப சர்வ வல்லவர் என்ற அறிவு இருக்குது, அதுக்காக சோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றா பாருங்க, அதை பாராட்டலாம். ஆனா அர்த்தம் சொன்னதுதான் தப்பு. ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒண்ணு இல்லாம ஆகிட்டாரு. என்னை கசப்பா ஆக்கி விட்டார். என்னை இனிமே என்ன சொல்லாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, நகோமி என்ன சொல்லாதீங்க. அப்ப இந்த கசப்பின் அனுபவம் எனக்கு எதா வந்தது? சர்வ வல்லவராலே வந்தது. இப்ப ஏன் திரும்பி வர தெரியுமா? அப்பத்தின் வீட்டில் அப்பம் கிடைக்குதுன்னு கேள்விப்படுறா. யூத பாவம் என்ன சொல்றதுன்னா, தேவதூதர் சொன்னாங்க, தான் போறாங்க, எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறான்.
இப்ப அவர் திரும்பி அதுக்காக தான் வராங்க. போனது எதுக்காக? அப்பத்துக்காக தான். திரும்பி வர்றது அப்பத்துக்காக தான். இப்ப அங்க இருந்த ஜனங்கள்லாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல. தேவன் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் போஷித்திருக்கிறார். தேவனுக்கு பிரச்சனை கிடையாது. பஞ்சம் தேவனுக்கு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உனக்கு எதுக்கு பிரச்சனை? நீயா அதை யோசிக்கிற. பஞ்சம் வந்தானா என்ன வந்தானா நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய குறைவு வந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நிறைவாய் நான் வைக்க முடியும். நீயா உட்கார்ந்து புலம்புனீங்க. கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தேவை அப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? புலம்ப ஆரம்பிச்சிடும். நீ எதுக்கு புலம்புற? நான் தான் இருக்கிறேன்ல. அப்ப ஆண்டவரே கர்த்தர் பேரிலே சர்வ வல்லவர் என்ற அறிவு இருக்குது, ஆனால் விசுவாசம் இல்லை. இன்னைக்கு எதாவது பிரச்சனை. அவர் யார்? சர்வ வல்லமையில தேவன். அப்ப ஏன் போற? தெரியுதுல்ல, சர்வ வல்லமையில தேவன் தெரியுது. அப்ப ஏன் நீ புறஜாதி தேசத்துக்கு போகணும்? அங்க போய் போன எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறான். அப்போ சர்வ வல்லமையில தேவன் என்றால் இங்கேதான் இருக்கணும். என்னை ஒரு போஷிக்க, என்னை பாதுகாக்க, என்னை உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கை தான் பிரச்சனை. ஆனா அவர் நல்லவர், தெரியுமா? தெரியும். அவர் பெரியவர், தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனை வரும்போது மட்டும் அதை என்ன செய்ய முடியல? பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்க போனோம்? யார்கிட்ட போனோம்? யாரால் அந்த பிரச்சனை மாற்ற முடியும்? ஒரு சொல்ற ஆகிட்ட போய் கேட்கறான், நிலைய போறாள்லாம் இருக்கிறான். எங்க ஒரு சொல்றவங்கிட்டாவது போய் கேட்டு பிரச்சனை தீர்த்துக்கலாமா அப்படின்னு போறாள்லாம் இருக்கிறான் பாருங்க. ஆனா அறிவு என்ன சொல்றது? அவர் சர்வ வல்லமையில தேவன். கிரி என்ன பண்ணுது? வேற மாதிரி இருக்குது. ரெண்டும் கனெக்ட் ஆக மாட்டுது. அப்ப இந்த இடத்துல வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலை கடந்து வருகிறான். சொல்றான், நான் கசப்பா இருக்கிறேன், என்ன ஏன் இப்படி சொல்றீங்க? இப்ப இவளோடு கூட யாரு வரா? ரூத் மட்டும் தான் வரா. மோவாபிய பெண்ணாகிய ரூத். அந்த ரூத்தை குறித்து ஒரு சாட்சி நம்ம பார்க்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது மாதிரி போவது தேவனை கனவீனம் பண்ணுவதின் அடையாளம், தேவனுடைய கட்டளையை மீறுகிறதின் அடையாளம். என்ன அர்த்தம்? எனக்கு அவர் எப்பத்தின் வீட்டிலே சாப்பாடு கொடுப்பதற்கு தகுதியற்றவரா இருக்கிறார். இங்க என்னை போஷிக்க அவரால் முடியல. அவர் எனக்கு சாப்பாடே கொடுக்க முடியல நிலையில் அவர் இல்லை. அதான் நான் போறேன். தேவன் என்ன செய்யறோம்? கனவீனப்படுத்துகிறோம். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு யார் சொல்லுவது? இவருக்காவது ஆசாரி இருக்கிறாங்க, நியாயாதிபதி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆசாரி இருக்கிற காலம் சொல்றது யாருக்கு? பிரமாணம் இருக்குது, சட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது. யோபுக்கு யாரும் சொல்லி விடுங்க. ஆனா என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் அவரை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இவன் என்ன சொல்ற? கை விட்டாரான் அங்கதான் போனோம். ஆண்டவர் சாப்பாடு அதனால போனோம். இங்க உள்ள வசதியா இல்லை, அதனால போறேன். புறஜாதி தேசத்துக்கு போயிட்டான். அங்க போனப்ப எல்லாத்தையும் இழக்கிறான். இழந்த பிறகுதான் யோசனை வருது. இழந்து பிறப்பில் இல்ல, அங்க சாப்பாடு திரும்பி ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. சரி போலாம். இந்த ரூத்தை குறித்து ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, 16ஆம் வருஷம் வாசிங்க, 16, 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஒரு 10 விஷயத்தை சொல்றாரு இந்த வசனத்துல பாருங்க. கர்த்தரை புரிந்து கொண்டது, கர்த்தரை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல். மோவாப் யாரு? யாரு? மோவாப். மோவாப் அந்த சந்ததி எப்படி வந்துச்சு? லோத்துடைய சந்ததி. லோத் யாரு?
ஒரு நீதிமான், அவனோட சகோதரன் ஒரு நீதிமான். அப்ப இவள் எப்படி ஏதோ ஒரு விதத்தில தேவனா கத்துல அறிந்திருக்கிறான். இங்க சொல்றான், இல்ல இல்ல இப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது நான் என்ன செய்ய போறேன், உங்களோட வந்துடுறேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ எங்க போறியோ அங்க இருக்கிற, செத்த அங்கே சாகிற. ஒன்று. இன்னொன்று தன் மாமியாரை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம். இது செத்தால் அவங்கதான் சாக அப்படின்னா அவருடைய புரிந்து கொள்ளுது என்ன, அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஐக்கியம் எதனால வந்துச்சு அப்படின்னா தேவனால் தான். தேவன் நடுவில் இருக்கிறார், அதனால ஏற்பட்ட ஒரு ஐக்கியம். தேவன் இருப்பானால் நல்ல ஐக்கியம் உண்டாகும். இது ஒரு பக்கம் மட்டும் ஏற்படாது, ரெண்டு பக்கம் இருக்கணும். இந்த மோப் எங்க இருக்குதுன்னா கிளையாத்துடைய பார்டர், கிளையாத்து பக்கம் தான் இருக்குது. கிளையாத்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா அருமையான இடம். அவ அங்க போயிருக்கு, அங்க கிளையாத்து அங்க இஸ்ரேல் தேசம் தான் இருக்குது. கிளையாத்தில் பிசின் தேனை இல்லையோ என்றார். கிரீட் என்ற பெயருக்கு அர்த்தம் ஸ்நேகம். ஓர்பால் என்றால் சிறுமான், ஸ்நேகம். தன்னுடைய மாமியாரை சிநேகிக்கிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறார். இப்ப இந்த நகோமியுடைய முடிவு என்ன வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாம். இப்ப அந்த மாறாள் என்ற நிலை என்ன செஞ்சது, மாறிச்சு. இது முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது, நமக்கு நேரம் இல்ல. அவள் கசப்போடு கூட வந்தா, வாழ்க்கையே கசப்பு தான், எல்லார்ட்டும் இழந்து போயிட்டே சொன்னா, ஆண்டவர் அப்படியே விடவே இல்லை, கர்த்தர் விடல. அந்த இடத்துல அவளை ஆசீர்வதித்து, இங்க பாருங்க, தாவீது அங்க என்ன பண்றான், தாவீது பேர் அங்க வருது. தாவீது யார்? தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா யார்? அது இயேசு கிறிஸ்து. இங்க தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து என்ன செய்றாரு, வரும்படி செய்திருக்கிறார். இங்க போவாசுடைய பையன் யாரு? ஓபேத். ஓபேத்துடைய பையன் ஈசா. ஈசாவுடைய பையன் தாவீது. தாவீதுடைய பையன் சாலமோன். அப்படியே வந்து இருக்கும். அப்படியே வரும்போது கிறிஸ்து அந்த சந்ததியிலே வருகிறான். அப்ப இவருடைய வாழ்க்கை மாறிச்சா? நான் என்ன சாட்சி சொல்றேன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடம் அதுதான். இப்ப அங்க போன பிறகுதான் தெரியுது, இதை விட நல்லா இருக்கும், இதை விட ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனா, ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது மோசம். அங்கிருந்து பார்த்தா நிறையதான் தெரிந்து வரும்போது தேவன் திரும்ப அவருடைய வாழ்க்கை என்ன செய்வார், கட்டுகிறார். திரும்ப கட்டினார். நம்முடைய வாழ்க்கையில இழந்து போயிருக்கலாம், கசப்பு, நான் ஒரு நானா என்ற நிலையில் இருக்கிறேன், கட்டாயம் தேவன் மாற்றுவார். இழந்து போன நிலையிலிருந்து மீண்டுமாய் நகோமியாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இல்ல இப்ப எங்க பெத்லகேமுக்குள்ள என்ன வருகிறார், மாறாவாய் நுழைந்த வாழ்க்கை மீண்டும் நகோமியா பிரசன்னஸ், இனிமையான ஒரு நிலைக்கு தேவன் மாற்றினார். இன்னொரு நபரை குறித்து பிரகாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 14:6. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை.
இதுக்குள்ள 2-3 விஷயத்தை அடங்கியிருக்குது. ஒன்று சிம்சோன், இரண்டாவது கர்த்தருடைய ஆவியானவர், மூன்றாவது அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினபடினாலே ஒரு சிங்கத்தையே ஆடு மாதிரி கிழிச்சார். ஆடை கிழிக்க முடியுமா? எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க, அதே கிழிக்க முடியாது. அப்புறம் எங்க சிங்கத்தை போறது? அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அப்ப ஆட்டை கிழிக்கிறது போல அப்படின்னா ஆடவே முடியாது. சிங்கத்தை கிழிக்கிறாங்க, நம்பவே முடியல. பாருங்க, அங்க சிம்சோனை குறித்து பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியை குறித்து பார்க்கிறோம், ஒரு சிங்கத்தை கிழிக்கிற பலனை குறித்து பார்க்கிறோம். இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இவர் எங்க போறாரு? பெலிஸ்தியாவுக்கு போகிறார். இவரும் தப்பு பண்ணிட்டார். அது யாரு? நசரேயன். நசரேயன் அந்தம்மா சாப்பாடுக்கு போச்சு. இவர் என்ன பண்ணாரு? இவர் எப்படி போறாரு? காதல் போறாரு. இவர் இங்க இருந்து தேவனுடைய பலன், தேவனுடைய கர்த்தருடைய ஆவியுடைய மனுஷன் பெலிஸ்தியாவுக்கு போய்விட்டார். நான் சொல்ல முடிச்சறேன். இங்க போன பிறகு அங்க என்ன சம்பவிக்குது அப்படின்னா, அது புறஜாதி தேசம், அவன் போகக்கூடாது, அங்க திருமணம் செய்யக்கூடாது. அங்க போய் திருமணம் செய்ய போறார். வேத சட்டம் தெரியும். இது நியாயாதிபதி, சாதாரண கிடையாது. ஒரு நியாயாதிபதி தவறு செய்யலாமா? ஒரு சாதாரண ஒரு ஆளானோட பரவாயில்ல, ஒரு குடிமகன், ஒரு ஜட்ஜி, தேவனால் நியாயம் தீர்ப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டவர். பறக்கத்துக்கு முன்னாலே இவரை குறித்து தீவிர சொல்லப்பட்டிருக்கு. பறக்கத்துக்கு முன்னாலே அவரை குறித்து ஆண்டவர் முன்குறித்து வைக்கப்பட்டவர். சவுல் மாதிரிலாம் கிடையாது. இவர் ஒரு நியாயாதிபதியாய் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது சாதாரண ஆள் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானுடைய பலனை உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் என்ன செய்தார்னா, புறஜாதி தேசத்துக்கு போகிறார். இஸ்ரவேல்ல பொண்ணு இல்ல, பொண்ணு கிடைக்காது அவருக்கு. ஒரு நியாயாதிபதி, இவருக்கு பொண்ணு கிடைக்காது. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? எங்க போயிட்டாரு? வாசிங்க, முதலாம் வசனம் 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டது. ஆமா, எங்க போய் பாக்குறாரு? ஏன் அங்க போறான்னு தெரியல. பெலிஸ்தியாவுக்கு ஏன் போனாரு? இவர் இருக்க வேண்டிய இடம் எங்க? இஸ்ரவேல் தேசம் தான், அங்கதான் இருக்கணும். அவர் என்ன செஞ்சிட்டாரு? பெலிஸ்தருக்கு போயிட்டார். அப்போ அங்க போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு. அதுக்கு கதையெல்லாம் சொல்லின்னு வர்றாரு. இப்ப முக்கியமான விஷயம் என்ன? அதுதான் முக்கியம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு, அதான் முக்கியம். தேவனோடு உள்ள ஒரு உறவு தான் முக்கியம். இவர் என்ன பண்றாரு விட, ஆனா அதை தவிர எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியத்தை விட இது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியினால் பலனடைகிற ஒரு மனுஷன் சாதாரண விஷயமா இல்ல. யாருக்குமே இந்த கிருபை கிடைக்க இப்படிப்பட்ட அனுபவம் யாருக்குமே இல்லை. அவர் விசேஷித்த விதமாய் தேவனாய் கர்த்தர் இந்த சிம்சோனை தெரிந்து கொண்ட போது அதை மேன்மையா நினைக்கல. ஆண்டவர் இங்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா நான் எப்படி இருக்கணும், அதை குறித்து ஒரு மேன்மையா இருக்கணும்ல, எப்படி இருக்கணும். ஆனா அப்படி வாழவே இல்லை. இன்றைக்கு நமக்கும் பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். இப்ப நாம் யார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். மேன்மையாய் வைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது மேன்மையான வாழ்க்கை. இதை நான் என்ன செய்ய மாட்டேன், மட்டமா நினைக்க மாட்டேன், தாழ்ந்த நிலைக்கு போக மாட்டேன். என்னை குறித்து தேவன் எப்படி உயரோ வைத்திருக்கிறாரோ அதுபோல நானும் யோசித்து வாழ்வேன். இப்ப அந்த சிந்தை இருந்தனே இதுனா நாம் எப்படி வாழ்வோம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறார் என்ற நினைவோடு ஒவ்வொரு நிமிஷம் வாழ்வோம் அப்படின்னா வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. அசட்டை பண்ண மாட்டேன், தேவன் அசட்டை பண்ண மாட்டேன். நான் சாதாரண நிலையில இல்ல. இந்த உலகத்தை எப்படி பார்ப்போம், இந்த உலகத்தை எப்படி வாழ்வோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? இவர் எதுக்கு முக்கியத்துவம் அது கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுக்கல.
கர்த்தருடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இல்ல. கடைசியில முடிவை மட்டும் பார்த்து இதை முடிச்சிடலாம். 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 பெண்களுக்காக ஒரே தீர்வையாய் பிலிஸ்தர் கையிலே பிடிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அடுத்த வசனம். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் கிறிஸ்துவோடே கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பொருட்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அவர் எத்தனை முறை செய்த விஷயங்களை இந்த கடைசி நேரத்துல நியாயாதிபதி செய்ய வேண்டிய வேலை இங்கதான் செஞ்சார். புரியுதுங்களா? மற்ற எல்லா இடங்களிலும் அவருக்காக தான் செஞ்சுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்காக பயன்படுத்திக் கொண்டார். இந்த ஒரே ஒரு இடத்துல சாக போறேன், நான் ஒரு நியாயாதிபதியாய் வைக்கப்பட்டிருக்கிறேன், இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த வேலையை சாவரத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன். அடுத்த 40 ஆண்டுகள் பிரச்சனை இல்லாம. ஏன் அப்படின்னா அங்க இருந்து அத்தனை பேர் செத்துட்டான். தலைமைத்துவத்தில் இருந்த எல்லாருமே மறுத்து போறதுனால ஒரு தலைமுறை எழும்புகிற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு பிரச்சனை இல்லாம ஆயிடுச்சு. அப்ப நியாயாதிபதியாய் பாருங்க, நியாயாதிபதியாய் பிறந்தா, தேவன் அபிஷேகம் மக்கப்பட்ட எல்லாம் வந்தா, நியாயாதிபதி செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யல. கர்த்தர் என்ன செய்தான்னா, அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, என் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்னை எதுக்காக தெரிந்து கொண்டீங்களோ அதை நிறைவேற்றணும், ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அப்ப மீண்டும் பலனடைய செய்து தேவனுடைய நியாயாதிபதியாய் அந்த ஸ்தானத்தை நிறுத்தி நியாயம் தெரிவிக்க வச்சிட்டார். அப்ப இழந்து போன அந்த நிலையில இருந்து மீண்டும் என்ன செய்தவர்? ஜீவன் போயிடுச்சு. ஆனா அவர் நியாயாதிபதி என்ற ஸ்தானத்திலே நின்று அங்க நியாயம் தெரிவிக்கிறது நமக்கு பார்க்கிறோம் இல்லையா? 3வது காரியம், 3வது நபர், இவரும் வேற தேசத்துக்கு போன ஆள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 இருந்து 32 வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மூத்தவன், இளையவன், பேரெல்லாம் இல்லை. இங்க வசனம் 12 வாசிங்க. இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியர் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போனான். இங்கே ஒருவன் நிறைவாய் போகிறான், ஆஸ்தியோட போறான் இல்ல, ஆஸ்தியோட. இவர் எங்க போறாரு? இவரும் தூரதேசத்துக்கு போறாரு. தகப்பனை விட்டு பிரிந்து போகிறான். தகப்பனை விட்டு பிரிந்து போகும்போது சொத்தெல்லாம் ஆசையெல்லாம் வாங்கி போறாரு. இப்ப அந்த ஆசை எப்படி கேட்கிறாரு? எப்படி கேட்கிறாரு? தர வேண்டும். அங்க என்ன இருக்குது? கட்டாயம். இப்ப தரலன்னா என்ன பண்ணுவேன்? என்ன வேணா பண்ணுவேன், எப்படியா தொலை. இப்ப எங்க போறேன்? எங்கேயோ போறேன், எதுவும் நீ கேட்க கூடாது. இவர் எனக்கு தகப்பன் கொடுக்கிறார், ஒரு அன்பான தகப்பன் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. இவனை வாங்கி தூரதேசத்துக்கு போனா போய் என்ன பண்ணான? துன்மார்க்கனாய் வாழ்ந்தான். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். இழந்து போய் நிறைவா போனவன் எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு அவனோட வாழ்க்கையில குறைவு வந்துச்சு. இப்ப அவன் என்ன செஞ்சு போனா? வாசிக்க 15 வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த துணியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இவன் எங்க என்ன வேலைக்கு போறான்? பன்றி மேய்க்க போகிறான். இஸ்ரவேல் தேசத்துல பன்றியானது அருவருப்பான ஒன்று. அவங்க அப்பா ஆடு மேய்க்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பான்? என்ன பார்த்து ஆடு மேய்க்க சொல்றியான்றான். அதெல்லாம் விரும்பாத்தானே போடுறான்.
இப்ப இங்க போய் என்ன சொல்றாரு? பன்றியை மேய்க்கும் போது யோசிக்கிறார். ஆடு மேய்க்கவே யோசித்தேன், இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பன்றி மேய்க்கிற நிலையில் இருக்கிறேன். ஏன்? சாப்பாட்டுக்காக தான். அங்கேயும் சாப்பாடு, இங்கேயும் சாப்பாடு. சாப்பாடு இல்ல, பசி, செத்து போயிடும் பொழுது. அதனால எப்படியாவது பிழைப்பதற்காக முதல்ல வந்த நோக்கம் வேற, இப்ப இருக்கிற நோக்கம் வேற மாறிடுச்சு. ஆனா தகப்பனை குறித்து நாம கடைசியா பார்க்க போறோம். இந்த நிலையில அவன் என்ன புத்தி கொஞ்சம் தெரியுது. புத்தி எங்க தெரியுது? எங்க தெரியுது? என் புத்தியை தெரிவித்தது யார்? பன்றி தெரிவிக்குது. ஆறு மேய்க்கும் போது புத்தி தெரியல. பன்றி கிட்ட இருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சது பன்றி, அவன் புத்தியை தெரிவிச்சிச்சு. பாக்குறான் பன்றியெல்லாம், என்ன அது, இந்த பன்றி கூட நல்லா சாப்பிடுது, எனக்கு அது சாப்பிட்டதே கிடைக்கல. இப்ப என்ன செய்யலாம்? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். எப்படி போவேன்? கூலிக்காரனை போல போயிடுறேன். கூலிக்காரனை போல நல்ல செய்ய போறேன். நல்லதான வேஷம் மாறின்னு போன மாதிரி இல்லை, ஒழுங்கா போயிட்டான். கூலிக்காரனை போல எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். எங்க அப்பா வீட்டுல நல்ல சாப்பாடுலாம் இருக்குது, அதெல்லாம் யோசிக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த தகப்பன் மட்டும் இல்லைன்னா அவன் நிலம் என்ன ஆகும்? அவங்க அண்ணன் ஏத்துருப்பானா? கரெக்டா ஏத்துக்க மாட்டான். பண்ணி மேய்க்க போடான்னு தட்டி விட்டு இருப்பான். ஒருவேளை கூலிக்காரனா சேர்த்துக்கிறானா அவன் என்ன செஞ்சிருப்பான்? போனா போகுது, முதல்ல சாக மாட்டான். ஒருவேளை கெஞ்சி கூத்தாடுறான், சரிடா போடா, நீ எப்படி கூலிக்காரனா இரு. ஆனா அது தகப்பன் அப்படி இல்லை. அதான் தகப்பனுடைய இறுதியும் யாருக்குமே வராது. அந்த பிதாவாக தேவனுக்கு நிலையாட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வரான். ஒரு முறை நான் ஒரு டிராக்ஸ் ஒரு கதையை படிச்சேன். இதே போல ஒரு தகப்பனை விட்டு ஒருத்த போயிட்டான், பின்பாட்டு வாழ்ந்தான். வாழும்போது அவன் தகப்பன் எடுத்து வரணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு ஒரு கடிதம் எழுதுறான். அப்ப நான் உங்களை திரும்ப நான் மனம் திரும்பிட்டேன், நான் உங்களை பார்க்க வரேன், நான் இனிமே ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு. நீங்க அதை ஏற்றுக்கொள்றதா நம்ம வீட்டுல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கொடி கட்டி வைங்க, இந்த பார்த்துட்டு நான் உங்களை வருவேன். நீங்க என்ன விரும்பல அப்படின்னா நான் அப்படியே போயிடுவேன், ட்ரெயின்ல ஏறி வருவேன், அப்படியே நான் போயிடுவேன் அப்படின்னா. இந்த தகப்பன் அந்த கடிதத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாராம்? அவங்க வீட்டுல எதிர்த்து இருந்த மரத்துல ஏராளமான கொடியை கட்டார். உடனே அவனு கட்டி தெரியாம போயிட்டு என்ன பண்றது? வீட்டு வாசல்லாம் கொடியை கட்டினார், வீட்டு மேலாம் கொடியை கட்டுறார், சுத்தி சுத்தி கொடியா கட்டார். இந்த பையன் அப்படியே எப்படி வந்துருக்கிறான், திக்கு திக்குன்னு வந்துருக்கிறான். கொடி இருக்குமா இருக்காதா, கொடி இருக்குமா இருக்காதா, அதை பார்த்த உடனே அப்படி ஓட ஆழ ஆரம்பிச்சிட்டான். என் தகப்பனை எவ்வளவு நேசிக்கிறாரு. நான் சொன்னது ஒரே ஒரு கொடி கட்ட சொன்னேன், இப்போ சுத்தி சுத்தி கொடியா இருக்குது அப்படின்னு எவ்வளவு நேசித்து இருப்பார். தெரியாம போயிடக்கூடாது. இந்த தகப்பனை அதான் செய்யறார். பரலோக தகப்பனை இன்னைக்கு அதான் செய்யறார். அவர் என்ன செய்யறாரு? வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சுக்கிறார். என்னடா பண்ண எது ஒண்ணும் கேட்கவே இல்லை. அவனுக்கு எல்லாம் அலங்காரம் செய்யப்படுகிறது. நல்ல கொழுத்த ஆடு வெட்டப்படுது. மியூசிக் வாசிக்கிற டீம் எல்லாம் கூப்பிட்டாரு, பாட்டு பாடுறவங்க எல்லாம் கூப்பிட்டாரு. ஒரு பெரிய திருமண விருந்தை போல இருக்குது இல்ல? அப்போ இவனுடைய நிலை பாருங்க, முடிந்து போன நிலை. தூர தேசத்துக்கு போயிட்டான், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை. துன்மார்க்கனா இருக்கிறான். இவங்க சகோதரன் இவனை குறித்து என்ன சொல்றான் தெரியுங்களா? இது அதிகாரம் 30ஆம் வசனம். வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்துக் கொள்ள உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அழித்துட்டீரே என்றார். ஆமா, இவனை பற்றி என்ன சொல்றாரு? வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டவன். ஆனா அப்பா என்ன சொல்றாரு? மரித்தான், காணாமல் போனான். இவன் காணாமலா போனான்? காணாம போல. காணாமல் போனது இது அதிகாரத்தில் இருக்குது. என்ன காணாம போச்சு? ஒரு ஆடு காணாம போச்சு.
ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. இவன் காணாம போல, இவன் ஓடி போயிட்டான். எல்லாத்தையும் அப்பாவை ஏமாத்திட்டு போறான், சொத்தெல்லாம் வாங்கி போயிட்டான். ஆனா இவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப அந்த வசனத்தை படிக்கும்போது தகப்பன் இருதயத்தை நான் புரிந்து கொள்ளலாம். 24ஆம் வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். ஆமா, இவன் திரும்பி வந்ததுனால தகப்பனை என்ன வந்தது, ஒரு பெரிய சந்தோஷம். மூத்த குமாரனுக்கு துக்கம் வந்துச்சு, பொறாமையா இருக்கிறான். நல்லா இருக்கிறான், இப்படியே தோங்கிருந்தா நல்லா இருக்குமே. பிசாசுக்கு அதான் எண்ணம். பிசாசு எப்பவுமே நாம என்ன பண்ணோம், நல்லா இருக்கு நினைக்க மாட்டான், தொலைஞ்சு போயிடணும், ஆண்டு விட்டு தூரமா போயிடணும், ஒண்ணுமில்லாம போயிடணும் நினைப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். இவன் போன பிறகு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். இவனை யாருக்கும் அடையாளம் தெரியும்னாலும் அந்த தகப்பனை மட்டும் அடையாளம் தெரியுது. இவன் போன மாதிரியா திரும்பி வந்திருப்பான், சோத்து சாகர நிலையில வந்திருப்பான், சாகர மாதிரி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, 32ஆம் வசனம், சகோதரனாகிய இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமா, இந்த வேலைக்காரன் இவங்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம், வாசிக்கலாம். 26ஆம் வசனம், 27 வசங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய சகோதரத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கன்றை அளித்தார் என்றார். வேலைக்காரன் என்ன சொன்னா, சகோதரர் வந்தாரு, அவர் எப்படி வந்துக்கிறாரு, சுகத்தோட வந்து. சுகத்தோட வந்தான், சாகிற மாதிரி வந்தான், எல்லாருக்கும் இழந்துட்டு வந்துக்கிறான். இவனுக்கு கோபம் சுரன் ஏறுது மேல. என்ன சொல்றீங்க, கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி பாக்குறாரு, எல்லாவற்றையும் இழந்து போனா கூட பரவாயில்லன்றார். மீண்டுமோ அவனுடைய சாதத்தை நிறுத்துகிறார், அவனை உயர்த்தி வைக்கிறார். அந்த நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, நேரம் இல்ல இந்த கால வேளையில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போயிருக்கிறேன், ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போயிருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்ந்தேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறேன், அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறேன், அந்த நிலையிலிருந்து விலகி இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம், நான் திரும்ப போவேன், என் தகப்பனிடத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு, கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், திரும்ப அதே நிலையில நிறுத்துகிறார். அந்த கசப்பிலிருந்து மாற்றினார். நியாயாதிபதி என்ற சாதத்தில் வைத்துதான் அவனை மறிக்கிறார், நியாயம் தீர்த்து தான் மறிக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாம ஆகிட்டார். நான் எப்படியோ வாழ்ந்தேன், ஆனால் என் தேசம் 40 ஆண்டுகள் அமைதியா வைக்கணும், தேவன் தேர்ந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். ஆண்டவர் அதை அவர் அப்படி செய்துதான் முடிக்கிறார். மீண்டும் அந்த பழைய பலன், அந்த பலனை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிக்க வைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நான் அப்படிதான் இருக்கிறேன், இறந்து போயிருக்கிறேன். தேவன் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. நகோமியா இருந்து மாறாத ஆயிட்டேன், அப்படியே விட்டு வரணும் விட மாட்டார். திரும்ப மகன் நகோமியா மாட்டுகிறான். இந்த சிம்சோன் பலன் உள்ளவனா இருந்தான், எல்லாருக்கும் இழந்து போயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீண்டும் அந்த பலனை திருப்பி கொடுத்தார். இந்த இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். நான் திரும்ப தகப்பனிடத்துக்கு செல்வேன், ஒரு ஏற்றுக்கொண்டு பழைய நிலைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த காரியத்தை இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவிளக்கென்று ஸ்துதிக்கிறோம், உங்களை தாழ்த்து இந்த கரத்தை சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மேன்மையிலிருந்து விழுந்து போயிருந்தாலும் மீண்டும் எங்களை மேன்மைக்குள்ள நடத்துகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி இழந்து போயிருப்பானால் நேசிக்கிற தேவன் திரும்ப வரும்பொழுது தூக்கி நிறுத்தினீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல தகப்பனா நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி சேர்க்கிறோம். ஒவ்வொரு மாசத்தையும் பிரயாச பண்ணிக்கிட்ட வாங்கி ஆசிரியர் பண்ணித்தாரு வர தடைப்பட்டு வியாதி பலமத்தோடு ஒரு சுகமாக்கி வழி வார்த்தை கொண்டு வரும்.
தடையெல்லாம் மாற்றும் எல்லாத்துக்கும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இல்ல மாறாத நாம ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.